வேலையிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அன்பானவர்களே, இயேசுவை ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை மாத்திரம் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்யறது கிடையாதுங்க. ஆதாம் ஏவாளும் உன்னையும் என்னையும் ஒப்பு கொடுத்துட்டாங்க சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்வதற்கு. அக்கிரமக்காருடைய கைகளிலாலே ஆணி அடித்து நம்மளை கொலை செய்கிறான் பிசாசு. உங்கள் பிசாசான ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். எங்கள் ஆத்தா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரிக்கிறா. யார்? எங்கள் அப்பா வழியா? இல்லை, எங்கள் அப்பா ஆதாம், எங்கள் அம்மா ஏவாள். நன்மை தீமை கனி சாப்பிட்டுட்டு என்ன பாவிகள் கையில் ஒப்படைக்கிறாங்க, பாவத்தில் பெற்று. இந்த பாவிங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து என்னை என்ன பண்ணுறாங்க, என்னை சிலுவையில் அடித்து ஆணி அடிக்கிறாங்க. பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆணி அடிச்சிக்கின்னு சபிச்சிக்கின்னு நெஞ்சிச்சிக்கின்னு தூசிச்சிக்கின்னு ஆணி அடிச்சுக்கிறாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து அவங்க ஒரு ஆணி அடிக்க, நான் 4 ஆணி அடிக்க. அவங்க சிலுவையில் நானும் சிலு இப்படியே வாழ்க்கை ஓடிங்குது. பீடை தொஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் ஏசு என்ன பண்ணார் பாருங்க, அவருக்கு பிதாவாகிய தேவன் என்ன சொல்ற பாருங்க. அப்படி இருந்து தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் எங்கள் அப்பா ராமு இந்த வீட்டில் தான் இருக்கார், 85 வயசு. எங்கள் அம்மா ராணி அம்மா. எங்கள் அப்பா ராமு பிதா என்னை பாவியல் கையில் பாவத்தில் பிறந்து ஒப்படைக்கிறாரு. பெத்து சொந்த தாய் தான் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பான்னா யாருன்னு பாருங்கள். இந்த செய்தி கேட்குற நீங்கள் தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைய பாவியல் கையில் பிசாஸ் கையில் ஒப்படைக்கிறீங்க பாவத்தில் பிறந்து நன்மை தீமையை பெற்று அந்த பிசாசுகள் ஆணி அடித்து கொலை செய்கிறது. கொலைன்னா என்னங்க? வியாதி, வறுமை, தரித்திரம், சாபம், பாவம், கொலை எரிஞ்சு ஆணி வச்சுங்குது உங்கள் பிள்ளைங்களை. அந்த மாதிரி பிதாவாகி தேவனே எங்கள் அப்பா ராமப்பா மாதிரி தன் சொந்த குமாரனை சிலுவையில் பாவியல் கையில் ஒப்படைக்கிறாருங்க. இப்போ பாவியல் கையில் ஒப்படைச்சதுமே இங்கே பாருங்கள். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை எங்கே ஒப்பு கொடுக்குறாரு? இமை போய் கைவிட்டார் சிலுவையில். பிதாவாகி இயேசுவை கைவிட்டுறது, அதான் ஒப்பு கொடுக்குறது. உன்னை யூதாஸ் வரான், போர்ச்சவரோட பட்டைகளோடு தடிகளோடு வந்து போட்டு தள்ளுறாங்க. அவர் ஏசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே, யார்? ரோமர்கள், யூதர்கள். ரோமர்கள்லாம் உலகத்தார், யூதர்லாம் மத சம்பந்தமானவர்கள். ரோமர்கள் துன்மார்கள் குடிக்குது, யூதர்கள் நன்மை தீமை அறியத்தக்க பாவியல் கையில் இந்த நன்மையும் தீமையும் சிலுவையில் இயேசு ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இங்கே பாருங்க, பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இப்போ நீங்களும் அந்த மாதிரி தாங்க, இயேசு மாதிரி தான். உங்கள் அப்பா, எங்கள் அப்பா ராணி அம்மா பாவத்தில் கருத்தரித்து சின்ன வயசுல நீ பாவிகள் கையில் பிசாசுகள் கையில் சாபங்களை, பாவங்களை, மரணங்களை தரித்து போட்டு அடி நொறுக்கி தர்றாங்க. என்ன வியாதியில், வறுமையில், தரித்திரத்தில், அவமானத்தில், வெக்கத்தில், நெந்தத்தில் நொறுக்குறாங்களா இல்லையா? எங்கே பார்த்தா தெரியல. தலையில் முள்முடி காணுமே, கையில் முள் ஆணி காணுமே. எங்கே? ஓட்ட கைங்க. பேங்கில் பேலன்ஸே இல்லை. தரித்திரம், வியாதி, வறுமை, அவமானம், வெக்கம், நெந்த, பாவம், சாபம் எல்லாம் வந்துதுங்க. அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவியல் கையில் ஒப்பு கொடுத்து அக்கிரம கையில் அவங்க சிலு ஆணிச்சு கொலை செய்கிறாங்களாம். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவித்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்ட இருக்கக்கூடாதிருந்தது. என்னங்க? தேவன் தான் பாவிகள் கையில் ஒப்பைச்சாரு. அதே தேவன் என்ன பண்ணுறாரு? அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிக்கிறாரு. எப்படி பாவிகள் கையில் ஒப்படைக்கவும் தெரிந்து அந்த தேவனுக்கு, அந்த பாவிகள் கையில் மரண உபாதி கட்டை அவிச்சு எழுப்பவும் தெரிந்துங்க. அது தெரிஞ்சுமே இல்லையா எங்கள் அப்பாவுக்கு?
எங்கப்பா ராமேசுக்கு தெரியுமா? பாவிகள் பாவத்தில் பெக்கம் மட்டும் தெரியுது, தேவனியில் பெக்க தெரியலையே அவருக்கு. இதுதான் கூத்து. அன்பாவில் தேவனை போல நீங்கள் மாறணும். தேவன் சித்த சிவாதிங்க சொந்த குமாரனை பாவிகளும் பாவத்தை மனத்து கொடுத்து, அதே பிதா நித்திய கிருபையோடு இறங்கி அந்த பாவத்தின் மரணத்தின் கட்டு விடுதலையாக்கி 3ஆம் நாள் எழுப்பி பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? பிதா கிட்டே கற்றுக்கா. பிதாவாகி தேவன் குமாரனை இயேசு பாவிகள் ஊற்றி சாடிட்டு கண்டாசிச்சு இரும்பு குத்தி செப்பில் குத்தி பண்ணுறாரா இல்லையா? அது மாதிரி உங்கள் பிள்ளைங்களை பார்த்தீங்களா இல்லையா? உங்கள் மனைவிக்கு பாவத்தில் பிள்ளை சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் பிசாசு பிள்ளையாக்குது. இப்போ அந்த பிள்ளைய பாவத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவி நீதிக்கு ஒப்பு கொடுக்க உங்களால் முடியுங்க. அது என்ன செய்யணும்னா, பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில் ஒப்பு விடும்போது அந்த ஜீவ நித்திய கிருபையும் எமை போய் இது கைவிட்டுட்டார். அதுதான் பாவத்தில் சாப்பிட்ட பிசாசுக்கு தோப்பது. ஆனாலும் அந்த நித்திய கிருபையுடன் இறங்குறாரு பாருங்க. அதுதாங்க கிருபை, ஜீவரத்தம். கைவிட்டு பிதாவுக்கு ஆபிவித்து ஜீவனை குத்து இது ஜீவ ரத்தத்தை கொடுத்ததுன்னு அந்த ஜீவ ரத்தம் சகல பாவத்தை நீக்கி 3ஆம் நாளில் மரணத்தை பாவத்தை சாபத்தை தட்டுதலம் என்று இயேசு இந்த உலகத்தை பிசாசு தலைந்து 3ஆம் நாள் உலகத்தை வாங்கினார்கள். பிசாசு இருந்தது பிதாவாகிய தேவன் இயேசுவும். அந்த பிதாவாகிய தேவனும் இயேசுவும் போல ஒவ்வொரு தகப்பனும் மகனும் மாறணும். நீங்கள் நன்மை தீமை தகப்பனும் ஆகிட்டீங்க ஆதாம் வியாவால் வழியா, நன்மை தீமை மகன். இப்போ எங்கள் அப்பா நித்திய கிருபையுடன் இறங்கி அந்த ஜீவ ரத்தத்தை நான் எடுத்து நானும் இந்த சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூசிக்கிற சிலுவில் அறிவு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை குத்திக்கிட்டே இருந்தேனாக்கா பிதாவே இவனுக்கு ஆவித்து ஜீவனை விட்டார் சிலுவையில். ஜீவன் பார் நன்மத்தை மரியத்தக்க கனிவு சாகவே சாவாய். அதுதான் பாவம். இப்போ இயேசு சிலுவையில் அந்த ஜீவ சரீரம் ஜீவ வார்த்தை பேசுகிறார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம செய்தி ஜோய் இன்டர்நேஷ்னல் சபைங்க நம்ம சபை. இந்த மாதிரி செய்தியை உலகத்தில் நீ எங்குமே கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொரு தகப்பனும் பிதாவுக்கு சமானம், ஒவ்வொரு மனுஷனும் இயேசுக்கு சமாதானம். நம்மளை போல நன்மத்தையும் தகப்பனாக மாறி நன்மத்தையும் பிள்ளையாக மாறினார் சிலுவையில் இயேசு. நன்மத்தையும் மாறி சாகவே சாவாய். உடனே ஜீவ பிதாவாக மாறுறாரு. நித்திய கிருபை இறங்கி அவ்வளோ பாவத்தையும் வண்டிக்கிறார். ஏசு அந்த ஜீவ சஞ்சு ஆதாம் முழு பாவத்து மட்டும் மனத்தில் தேர்ந்து வந்துட்டாருங்க. இவ்வளோ தாங்க ஜோலி, இவ்வளோ தாங்க சுவிசேஷம். இதெல்லாம் தெரியணுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா ஏராளம் செய்திகளை கேட்கலாம். ஜோயே ஜீவன் வேதாகமத்துக்கு. அப்போது ஒவ்வொரு தகப்பனும் கிறிஸ்துக்குள்ளே வரணும், ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். நன்மத்தேம மார்க்கம். உங்கள் பிள்ளை சிலுவையில் அறிகிறீங்க உண்மைங்க, சீரியஸான மேட்ரு. உங்கள் பிள்ளைங்களை பெற்றுக்கு 3 பிள்ளை 4 பிள்ளை 2 பெண் பிள்ளை 2 ஆண் பிள்ளை பெற்றுட்டுக்கிறீங்க. பாவத்தில் பெற்றுக்கு சிலுவையில் அறிஞ்சிக்கிறீங்க. அது சிலுவையில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் திருடமும் கொள்ள வேறும் நானோய்க்கு ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கணும். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில் அறிவுடி பாவியல்கள் ஒவ்வொரு தலைமையில் கழிச்சு கவலைப்படலைங்க. பல்லோகத்தில் வீட்டிருப்பவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்கள். சிலுவையில் இயேசு அஞ்சுக்கிறாங்க எல்லாம் ரோமர்கள் யூதர்கள். பல்லோகத்தில் அப்படியே தலைமையில் கழிச்சு கவலைப்பட டக்கு நிமைப்பு இது கைவிட்டு நித்திய கிருபைகள் அந்த கிருபை சத்தியம் அந்த தேவி நீதி துவிதில் ஈட்டியாவில் கொத்துறவனுக்கு சபிக்கிறவனுக்கு சிலுவையில் அறையவனுக்கு ரோமருக்கு ஆதம் வந்து முழு கொடுத்து கொடுக்குறாருங்க. அந்த வேலை செய்யுங்க. அப்பா மாருங்க பிள்ளைங்க பேர் சொல்லி பிள்ளை மாறுங்க. அந்த நித்திய கிருபை ஜீவ ரத்தத்தை தேவருக்கு தனக்கு ஆதம் முழு கொடுத்து கொடுங்க. 3ஆம் நாள் நீங்கள் எழுந்துக்க. பாவத்திலிருந்து சாபத்தின் மதத்தில் பாதாளத்தில் நன்மை தீமை காரியத்தை காட்டாத. பாவத்தையும் மன்னத்தையும் தேவனுக்கு காட்டாது, உலகத்தை காட்டாத. அது வாழ்நாள்லாம் சிலுவையில் அஞ்சிருந்தா அப்பனும் பிள்ளைங்க சபிக்கப்பட்டே இருக்கணும். அதனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒரு குடும்பம். பிதாவாகிய தேவன் இயேசு பரிசுத்த அம்மா ஸ்ரீக்கு அடையாளம் தேற்றவாளல் குடும்பங்க. அப்பா அம்மா பிள்ளை பிதா குமாரன் பரிசுத்தாவி என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவரும் ஜீவனுடையவர். அதே சாயில் தான் ஆதாம் ஏவாளி ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்துக்கு நிலை வைக்கிறார் பாருங்க. அதுதான் ஜோயே. தோட்டத்தின் நல்ல நன்மை தேமை கணிக்கிது. அதை தொடாத, அதை பறிக்காத, அதை புசிக்காத. அதை புசிக்கும் நாளிலே சாகவே அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் ஏவாள் என்ன பண்ணால் சித்த சுயாதீனம் கொடுத்ததுனால பிசாசுக்கிட்ட பழகிட்டு தேவன் விடுக்க அந்த நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு துன்மார்க்கம் அதை போய் புருஷனுக்கும் கொடுத்து ஆதாம் நன்மை தீமை
புள்ள பிறகுதெல்லாம் நன்மை தீமையிலே என் தாய் என்னை வாதத்தில் கருத்தரித்தா. இப்போ புரிஞ்சு போச்சாப்பா. இப்போ பிசாசு போட்டு கொண்டு சிலுவையில் உலகம் ஃபுல்லாக சிலுவைன்னு எனக்கு பாவம், சாபம், மரணம், தரித்திரம், கண்கள் எச்ச மாஜி நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எல்லாம் அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க தான், அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க தான். தாயில் தொழில் பாவத்தில் பிறந்த பிசாசு அடிக்கிறான், 100 பத்திரிகை தேதி தொலைக்காட்சி நோவா காலத்தில் நடந்ததெல்லாம் அப்படி நம்ம சோதம் குமாரப்பட்டது நடக்குது. அதே பாவம் தான், அதே நன்மார்க்கம் துன்மார்க்கம். நல்லவன் கேட்டவன் சீலியில் அறிஞ்சிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பெருகுது. ஹாஸ்பிட்டலெல்லாம் பாரு, வியாதி, வறுமை, தரித்திரம், சாப, பாவம், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்க, கொலை, கூத்து, சுயநீதி, அநீதி அப்படி சிலுவையில் அறிஞ்சிக்கிறதுங்க உலகத்தில். உப்போ இமை பொய்து கைவிட்டேன் பிதாவாகி தேவன் இயேசுவை அதான் பாருங்க. அப்போ சில பேர் என்ன அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. அப்போ சில என்ன வருகிறது, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியும் தேவன் நிர்ணயித்திருந்தாராம். பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவைக்கு அனுப்பணும். ஒரு ஆதாம் மூலமாக பிறந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளைய பாவ மாம்ச சாயத்தில் பெக்கிற மாதிரி பிதாவாகிய தேவனை இயேசுவை பாவிகளுக்கு ஒப்படைக்கிறாரு. நமக்கு ஒரு ஷீன் போட்டு காட்டுறாரு, மாடல் காட்டுறாரு. பாவத்தில் பெற்ற தகப்பனே உன் பிள்ளைய 3 நாளில் ஏய்ப்புற மாதிரி என் பிள்ளைய ஜீவ சட்டு தேவன் தக ஆதாம் முழுவதுக்கு அந்த மாதிரி ஏய்ப்புலான்ட்டாரு. ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும். அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. நான் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பிசாசு தான் உங்களுக்கு பிதா. பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமையில் பிள்ளையை பெற்று பாவத்திலே பெற்று நல்லா தீனி போட்டு நல்லா வளர்த்து கார் பங்களெல்லாம் வாங்கி வச்சு நன்மை தீமையில் கட்சியில் பாதாளத்துக்கு அனுப்புறீங்க. மோசமான பிதாக்கள், ஆதாம் வழியாக பிறந்த பிதாக்கள். கிறிஸ்துவுக்குள் வாங்க. இந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவத்து கொடுங்க. அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர்கள் வந்து கல்லை போட்டு வாழ்ந்து சாகலாம். உங்கள் பிள்ளையை நீங்கள் ஆஸ்வாதத்துக்கு நடத்தலாம். அதுதான் என் செய்தி கேட்கணும். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். அல்லேலூயா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த செய்திக்கு நீங்கள் காணிக்கைக்கு ஈடாகாது. உண்மையை சொல்கிறேன். ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்குறேன். அதனால் இங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுத்துக்கிறீங்க பிசாசு கையில். அந்த பிசாசு போகிற இடத்துல வர இடத்துல வேலை செய்கிற இடத்துல திருமண காரியம் எல்லாத்தையும் பிசாசு உள்ளே புகுந்து திறது கொட்டுது. சாப பாவம் மணி பிரிவினை வேதனை கடன் தொல்லை ஆபத்து விபத்து நாசம் ஒரே ஒப்பு கொடுக்கப்பட்ட பாவத்தில் பிறந்ததுனால நன்மத்தை மாதிரி தேவனுக்கு தனக்கு உலகத்து போராடிங்குது உங்கள் பிள்ளை. பட்டு ஜீவசரு ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு அசுத்த பசுத்தை ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. கான்ஃபிடன்ஸு தைரியமாக இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தெய்வ நீதியின் சம்பளம் உயிர்த்தையில் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கொடுக்குறவங்க பிள்ளை பேட தொலைவு போனேன். ஏன்னா பிதாவாய் தேவன் இயேசுக்கு ஜீவ சரஞ்ச தேவனுக்கு ஆதாம் 3ஆம் நாள் இயேசுவை மருத்துவ பாதாளத்துலேருந்து ஏற்றி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார் அவர். அதில் உங்கள் பிள்ளைங்களை எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க பாருங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவின் மாதிரியை நீங்கள் பால் பண்ணலாம். என் பிதா யோவான் 5:26 யோவான் 5 என் பிதா ஜீவனுடையவராக இருக்கிறது, குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அது ஆவியான ஜீவனுடைய ஜீவ விருட்சத்துக்கு அடியில் வரணும். அப்பா அம்மா புள்ள நன்மை தீமை பிதா, நன்மை தீமை புள்ள, நன்மை தீமை ஷாகவே ஷாகதான் பாதாளம். அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியை பாவம் அறியாதவை நமக்காக பாவமாக்கினார். எங்கே? சிலுவையிலே. எப்படி ஆகினா இமை போய்து பிதாவை இயேசு கைவிட்டுட்டார். பாவியல்கள் கைவிட்ட பிதாவை கைவிட்டாவே உடனே யூதா பாவத்தின் சம்பளம் மறந்தது. இமை போய்து கைவிட்டு அப்படியே தலைமையில் காலமெல்லாம் நித்திய கிருபையுடன் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கும்போது ஜீவரத்தை மீட்கும் போல கைவிட்ட ஆதாம் முழு உலகத்து கொடுத்து 3ஆம் நாள் தேவதூதனை அனுப்பி கல்ல பசு சேர்த்து வானத்தோடு உயிர்த்து எல்லாரும் இந்த சுவிசேஷம் உலகம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதாங்க ஜோயே ஜீவன் வேதாங்க சக்தி. நம்ம சபை இன்டர்நேஷ்னல் சபை 7 கண்டத்துக்கு மிஷினரி போய்க்கிறாங்க. பார்க்கறதுக்கு சாதாரண ஆள் நினச்சா பாஸ்டர் தாமஸ் துளசிராமன் செய்தி கேட்டால் நீ பாக்கியசாலி. இந்த செய்தியை நீ 100 பேருக்கு 1000 பேருக்கு ஷேர் பண்ணணும். நீ மீடியா மிஷினரியாக மாறி ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது நீ அனுப்புனா தான் நீ கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க ஊழியம் செய்யுங்க. உங்களால் முன்னே ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்டின் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. அப்போ
இங்கே பாருங்க, சிலுவையில் ஆணி அடித்து கொலை செஞ்சிட்டாங்களாம். கொலை செஞ்சிட்டாங்க. தலைமையில் கை வைக்கலைங்க பிதாவாகி தேவன். அவ்வளோ அந்த கேடுங்க. புள்ளைங்க, பெத்த புள்ளைங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளை ரோட்டில் நடு ரோட்டில் இருந்து கண்டாச்சுக்கா இரும்புக்கு செம்பில் குத்தி சிலுவில் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் அஞ்சுங்கிறான் பிசாசு. சாபத்தில் பாவத்தில் மண்டத்தில் கவலைப்படுறீங்க, துக்கம் ஜீவ சர்ஜ தேவன் தர உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க. உங்கள் பிள்ளை பேட தொலைஞ்சபாடு இல்லை. இயேசு ஜீவச பாவத்தின் தேவி நீதி உயிர்த்தில்லை. தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு கொடுத்து அசுத்தாய் ஒடுத்து பசுத்தாய் வந்து தேவதூரனால வராங்க, கல்லை போராடுறாங்க, பசுத்தாய் வா இருந்து போன எல்லாமே கட்சிதுங்க. இங்கே பாருங்கள், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவித்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்ததான். பாருங்க, 3 நாளைக்கு மேலே மரணம் கட்டி வைக்க முடியல அவரால். ஏன்னா ஜீவ சரித்து கொடுக்குறாரு. காரி துப்பர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டது ஏசி உயிர்த்தின் ஜீவனை ஜீவ தேவி நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு பாருங்க. அதை செய்யுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. நன்மை தீமலை பேர்த்துட்டு பாவத்தை மணி தேவத்தை உலகிற கெட்ட குமாரன் ஆகிட்டீங்க பிள்ளைங்களை. இப்போ ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்து கொடுத்து பாவட்டு மணி பசு தாய் அந்த பிள்ளையை ஆசீர்வாதமான பிள்ளையாக மாற்று. பிதாவாகி தேன் இயேசுவை ஆசீர்வாதமாக்கினார் சிலுவையில். இமை பொய்து கைவிட்டு நித்திய கிருபையுடன் அந்த கிருபையும் சத்தியம் தான் ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். இயேசு தான் அந்த கிருபை. அந்த இயேசு தேவி நீதி சம்பளம் உயிர்த்த நானேபடியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாரு. அந்த ஜீவனில் தேவி நீதி சம்பளம் உயிர்த்த பரலோகரா இயேசு சாமண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. ஆனால் ஆதாமுக்குள் பெற்றவங்க பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளே பேசுது. கிறிஸ்து தேவி ஜீவ விச்சத்துக்கு நன்மை தீமை அறியத்தக்கூடிய இயேசு. அப்போது நன்மை தீமை அறியத்துக்கு சாகவே சாக கிடக்கும். அது கொள்ளை நோய் ஆபத்து வியாதி வறுமை தரித்திரம் பிசாசு திருடுவாங்க கொள்ளுவாங்க வச்சுல பாதாளத்துக்கே கொண்டு சீரிஷான மேட்டிருக்கும். பிள்ளைங்களை பாதாளத்துக்கே போதுங்க. ஆதாமுக்குள்ள பெற்ற பிள்ளைங்க கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவ தேவி நீதி தேவன் அது முழுவதும் அசுத்தாய் பசுத்தாயாக இருக்குங்க. அந்த பிள்ளை டாப்பாக தான் இருக்கும். அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் யாக்கோபு, அவன் தான் எஸ்தரு, அவன் தான் யோசேப்பு. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிருது. ரூத்து, சாராளு, ரெபேக்காலு, எஸ்தரு, அவங்களாம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலக பாதத்தில் சாப்பிட்டு மறந்து தண்ணி உலகத்துக்கு ஒரு பூமிக்கு உப்பாக இருந்தாங்க. அப்போது தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவித்து அவரை எழுப்பினார். எப்படி எழுப்பினார்? அவ்வளோ பாவத்தை சாபத்தை மரணத்தெல்லாம் எப்படி நீக்கினார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அந்த ரத்தத்தை உங்கள் கையில் கொடுக்குறாரு. ஜீவத்தை எல்லாம் ஏட்டு மட்டும் கொடுத்துட்டாரு. அதை வச்சுக்கிட்டு நீ நன்மை தீமை வாழ்க்கை வாழ்ந்துட்டுனா அது பிசாசோட பாவத்தை சாபத்தை மறந்து சிலுவையில் அரிஞ்சு 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 உனக்கும் மாறும், குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு வச்சு பாதாளத்துக்கு போய் சேர்ந்த எவ்வளோ வேதனையான விஷயம். அதனால் ஆதாமின் சேர்ந்தே மரணம், கிறிஸ்து சேர்ந்தையோ ஜீவனும் சமாதானம். இப்போ பாருங்க, தேவன் அவருடைய மரண உபாதை, அந்த உபாதைன்னா என்ன போட்டு எத்தனை உபாதை சிலுவையில் சாபம் பாவம் உலகத்து 800 கோடி பேர் ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டதுங்க. அவ்வளோ உபாதை. இயேசு ஜீவ வார்த்தை தான் பேசுகிறாரு. அங்கே மார்த்தட்டி நாங்கள் நீதி நியாயத்தெல்லாம் பேசலையாது. பாவமும் மரணமும் வந்து ஜீவ சரீரம். மரணமே வந்து உயிர் தெரிஞ்சு பாதாளம் அங்கேயும் உயிர் தெரிஞ்சு பாதாளமே கக்கிச்சுங்க. பாதாளம் கக்கத்தான். பாவமும் மரணத்தை பிசாசு கொடுத்தான். எங்கள் அப்பா ராமேஷுக்கு எங்கள் அம்மா ராணியம்மா என்ன பாவத்தில் மறந்து இப்போ தேவி நீதி உயிர்த்தல் தான் நான் பேசணும். வாய்நாளெலாம் பேசணும். கர்த்தராகிய இயேசு சிலுவை குறித்தே வேறொன்றி மேன்மை பாராட்டு. அது இயேசுக்குள்ளே இல்லாத எனக்கு தோப்பு மறுபடி சக்கல ஆசுவாதம். அதை தான் தேவனுக்கு பேசக்கூடும் முழு கொடுத்து வாய்நாளெலாம் பேசணும். அதை பேசுறது ஸ்டாப் நன்மை தீமை பேசி பேசி பிசாசுக்கிட்ட அடி வாங்கி வியாதி வறுமை தைத்திரம் அவமானம் வெக்கம் நிந்த சாட்சிக்கு தான் தேவையாக நமக்கு. ஆதாமியும் சேர்ந்து ஏவாள் பண்ண கொடூரமான வேலை தான். நன்மை தீமை கனி புருஷனும் கொடுத்து புருஷன் உலகமுள்ள பாப பிள்ளை சாபத்தில் கண்டிச்சு வாங்கி சுயநீதி. எங்கே பார்த்தாலும் சாபம், எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் பியா, எங்கே பார்த்தாலும் அவமானம். ஒரே பிசாசு உலகமாக பாதாள உலகமாக போச்சு. அதனால தான் சுவிசேஷம் தான் இயேசுவை பற்றி. இயேசுனா தேவி நீதிட்டு இயேசுக்கு சாமண்ட பரலோகராஜ் வானத்தில் சகல அதிகாரம். பிதாகுமார் பசுத்தாகிய ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய் கூட ஒரு ஆளுக்கு இயேசு பிசா இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வரணும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு செலுத்து வாய்நாள் இடைவிழா ஏகாலத்து செலுத்து. மரண உபாதி கட்டினால் அவர் தேவன் அவருடைய மரண உபாதிகள் கட்டை அவித்து அவரை அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதுன்றது தான். மரணம் கட்டி வைக்க முடியல. அவர் 3 நாள் ஒட்டாச்சு கேச்சு பண்ணிட்டார். அதுக்கு ஜீவ சர ஜீவரத்தை இயேசு தேவனுக்கு ஆதும் முழு உலகத்து கொடுக்கணும். ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், ஜீவ ரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு உள்ள மரணம் கட்டி வைக்காது.
அழுகைச்சு ஓடி பாவசாவமான அசுத்த ஓடி பசுத்த தேவதர்களாம் வந்துட்டாங்க. கிறிஸ்து அவர் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டு பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டு இயேசு தேவனீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அந்த இயேசுவை உங்கள் மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர் சொல்லி, இயேசு நத்தி மாட்டு லூகாவுன்னு எத்தனை செய்தார். மரணத்தினால் ஜனங்கள் எங்கே போனால் இயேசு நானே நல்ல ஜனங்களுக்காக ஜீவனே ஒரு தேவன் தன் அசுத்தாகி ஓடுது, லேகி ஒரு பிசாக ஒரு திமிர்வாதக்காரர் கூட சவட மூட எல்லாருக்கும் ஜீவரத்தம். தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்துக்கு அசுத்த பசு இனி கிறிஸ்துக்குள்ளே இனி பாவம் செய்ய நன்மத்தியமாக வாழ்க்கை வாழாத. ஏவாள் வைய பால் வை, இயேசு வைய பால் கொண்டு ஜீவ வார்த்தை பேசு. ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகத்தை செலுத்து, வாய்நாளெலாம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, ஏற்கால் செலுத்து. பாவம் மன அழகைத்து ஓடத்தாவே என தேவதூதம் வந்துடுவாங்க. எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, ஜீவரத்தை சிலர் கொள்குதா மாதிரியில் உலகத்தை பார்த்து சாப்பிட்டு ஒரு மாடல் காட்டுறாரு பாருங்க. பாவ மனுஷா சாப மனுஷா தரிசனம் அட்டை தரிசனம் பேங்க்கில் உனக்குன்னா பேங்க்கில் 500-600 இருக்குது. இயேசு சிலர் அட்டை தரிசனமான சிரசில் முள்முடி வியாதி. கவலைப்படலங்க, இயேசு கெடுத்து பேசுங்க யாரையும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்து பார்க்குற அந்த வேலையை செய்ய. நீ பாவத்தில் சாபத்தில் மரணத்தினால் கட்டப்படும் வியாதியால் சாபத்தால் பாவத்தால் மரணத்தால் எதுவுமே கட்டி வைக்கிறது. அழகைச்சு ஓடி பசுத்தாய் ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் மாறி கிறிஸ்துக்குள்ள நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் ஒருவன் இன்னொரு வார்த்தை நிலைத்து நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். என்ன கனி? ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி. அப்போ பாவம்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கன் துன்மார்க்கன், கண்களின் நிச்சயம், மாட்சியை நிதி அநீதி, இதெல்லாம் நன்மத்தை அறியத்தக்க ஷாகவே ஷாவை. அப்படி தான் பெத்தா யாத்தா ராணியம்மா ராமப்பா மூலமாக அந்த நன்மை தீமையை கண்களுக்கு வாழ்ந்து தேவனுக்கு தான் உலக பிசாசு வாழாது. அட்ரஸ் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரும் வேறும் நானும் அவங்களுக்கு ஜீவனோட ஜீவ விருட்சத்துக்கு ஏசு நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஜீவனில் தேவி நீதி தூயத்தில் ஏசு பரலோகமே இருக்குதுங்க. நன்மை தீவனா பாதாள ராஜ்யமே இருக்குது. உன்னது பூஷாபி பாவசாம பாதாளம் இருக்குது. கிறிஸ்து ஜீவ விருட்ச தேவி நீதி தூயத்தில் ஏசு சாமன்ற வாக்கு தத்தான். அதை தான் பிதாவாகிதன் இயேசுவே சிலுவையில் ஒப்பு கொடுத்து பாவிகளில் ஒப்பு நித்திய தேவனுக்கு ஆதாம் ஜீவ உலக ஜீவசர் ஆதாம் அசுத்தை பாவம் மனத்தை பசுத்தை தேவதெல்லாம் பண்ணிவிட்டு எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கே போய் சொல்லுங்க. 7 கண்டத்துக்கு போங்க, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஐரோப்பா வடாவு எங்கே போனால் ஆதாம் வழியாக பிறந்தான். ஒரு அப்பாவுக்கு பிறந்தான் பிள்ளை, அவன் ஆதாம் வியாபாருக்கு பிறந்தவன். நன்மத்தை மரியாதைக்கு ஷாக உலகம் நான் படி ஏழை பணம் அரசியல் தலைவர் சினிமா கலைஞன். அவனுக்கு பெண்ணு உயர்ந்தவன் தாய்ந்த ஆப்பிரிக்கா ஐரோப்பா காட்டு வச்சுனா எல்லோரும் வானத்துக்கு பூமி மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற வாய்ப்பிச்சா சிக்கி தவிக்கிறாங்க. எல்லோரும் பாவம் தேவ மகிமையிட்டாங்க. படிக்க அரசியல் தலைவர் சினிமாக்கள் டாக்டர் எஞ்சி எல்லாமே கம்பல்சரி அம்மாவை தேவ மகிமை இலவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு நீதிமான ஆகலாம். அந்த கிறிஸ்துவத்தை ஜீவ வச்சது அந்த ஜீவனில் தேவி நீதி தப்பு உயிர்த்தல் இருக்குது. அதை தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு நாள் வாழ்நாள் ஒவ்வொரு நாள் 24 வாரத்தை உடச்சு 367 நாள் காரணம். ஒரு நாள் கொடுத்துருல ஒரு நாள் ஜீவ மறுநாள் நன்மை தீமை பாதைக்கு நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் நிலைத்திருக்கணும். தேவன் தனக்கு ஆதாம் முழு நிலைத்திருந்தார். சிலுவையில் பாவத்தை சாபத்தை மன தரிசனத்தெல்லாம் ஏற்றிட்டு ஜீவ வார்த்தையே பேசுகிறார். பிதாவை ஆவித்து ஜீவனை விட்டார். ஜீவன்றவாதி ஈட்டியால் அதே ஜீவ சரிஞ்சு ஆழம் முழுவத்தை கொடுத்தார் மறித்தால் உயிர்த்தல் ஜீவன். பாதாள் அங்கேயும் ஜீவன் பாதாள் ரிஜெக்ட் பண்ணிச்சு. பாவத்திலிருந்து மன தரித்து தேவதெல்லாம் மட்டும் கல்லெல்லாம் வாழ்ந்த பிசாக உலகத்தையே கொள்ளை கண்டாரியா 3ஆவது நாளில். இந்த சுவிசேஷத்தை ராஜரீக சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. அதுதான் தாமஸ் துளசிராமன் டீச்சிங். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வேலூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்கேயுமே கேட்டு அமெரிக்காக்காரங்க கூட நம்ம செய்தி கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். உலகம் 7 கண்டத்துக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போங்க, அதுதான் ஆதாம் வழியாக பிறந்தவனா தான் இருப்பான். நன்மத்தை மறியத்தை படிச்சிருப்பான், படிக்க ஏழையாக இருப்பான். ஆனால் பாவத்தில் பிறந்திருக்கான். திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான், உரிமையாக வருவான். நானும் அவங்களுக்கு ஜீவரத்தம் அளவற்ற உங்கள் சபிக்குள் ஆஸ்வதி பகைக்குள் நன்மை செய் சத்துக்களை செய்ய ஜெபம் பண்ணு. கிறிஸ்துவை கொடு, தேவனுக்கு கொடு. ஆதாம் இயேசு சாவனை பார்த்து கொடு. வெத்துக்கு இயேசு சாவனை வாக்குத்தை தான் செல்வி அதான் செய்தா இருக்கார். வேறங்க இயேசு பிதாவாகிய தேவன் இயேசு வேறன். எங்கள் அப்பா ராமேசுக்கு ஜீவமாக சொல்லி அப்பா என்னை பாவத்தில் பார்த்துட்டுப்பா நன்மை தீமையில் இப்போ ஜீவ விசுக்குன்னு சொல்லி என் பேர் தேவன் தனக்கு உழவு தான்ப்பா பிதாவாகி தேவன் செய்த சொன்னால் விளங்குதவருக்கு டெய்லியாக தான் சொல்லிங்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு 85, எங்கள் அம்மாவுக்கு 75 இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க.
இயேசு ஏற்றுட்டாங்க, ஞானஸ்தானம் பேசுகிறாங்க. ஆனால் ஜீவ மார்க்கத்தை விலைக்கு சொன்னால் அவர் நல்லா புரியுது. அவருக்கு புரியாதுங்கெல்லாம் கூட புரியுது. ஜீவ மார்க்கத்தை எல்லாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க. பாவத்தில் பருத்திருக்கிற தகப்பனே தாயே, கோடி கோடியாக படிக்க வைக்கிற, பணம் காசு பங்களா எல்லாம் வாங்கி கொடுக்குற, ஆனால் ஆதாம் மூலமாக பெற்றுட்டியே, பாவத்தை சம்பளம் மரணம் தவிர்க்க முடியாது. ஜீவ விச்சத்துக்கு ஜீவ சரி ஜீவரத்தம் அவன் பேசுகிற தேவன் தனக்கு ஆதாம் கிறிஸ்துக்குள்ளே பெற்றுடலாம். எப்படி நன்மை தேமக்கனி கொடுத்தாது தேவன் தனக்கு ஆதாம் பாவத்தில் பெற்றியோ அது மாதிரி தேவி நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு ஒரு பத்து. அதான் மறுபடியும் பிறத்தல்றார் இயேசு. நீங்கள் மறுபடியும் பிறகு தேவனுடைய ராஜ்யத்தையே காண மாட்டேன்னு சொல்கிறார். இது எப்படி மறுபடியும் பெரிய ஆதாமுக்குள்ளே பெற்றது நன்மத்தை மேலே. இப்போ ஜீவத்துக்கள் எப்படி பெற்றது? அந்த ஜீவசரஜத்தை பிதாவாகி தேவன் ஆதாம் முழு ஒரு ஆள் கூட மறுபடியும் பிறக்கிறாய். தண்ணி திராட்சமாக மாறான், பாவி நீதிமானாக மாறுறான், பாதாத்துக்கு வரும் பரலோக ராஜ்யம் தட்டில் இருக்கிற ஐஸ்வர்யம் மாறான், சபிக்கப்பட்ட ஆஸ்வதமாக மாறுறான், பிசாசு ராஜ்யம் தேவடைய ராஜ்யத்துக்கு போகிறான். அதான் தண்ணி திராட்சமாய் மாறுவது. இல்லையா? அப்போது பாவி நீதிமானமான ஜீவ வெச்சத்துக்கு ஜீவ மார்க்கத்தில் வரணும். உங்களை சபிக்கிறோம். அது பக்கத்து நம்மளுக்கு சத்து சாப்பிட வாக்கு தத்துவத்தை கொடுங்க. பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. வாய்நாள்லாம் கொடுங்க. இடைவிடா சோர்ந்து போகவும் கொடுங்க. பாவம் மாணவன் பசுத்தாய் தேவதை கான்ஃபிடன்ஸ் நிம்மதியாக தோகலாம். இல்லையா? அதான் பவுல் சொல்கிறான், இனி நானே இல்லை ஏசு எனக்கு ஒரு சேட்டு பவுலாக மாறிட்டான். இந்த பவுல் என்ன சொன்னால், பாவிகளும் பிரதான சவுலாக இருந்தவன் பவுலாக மாறிட்டான். கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சொல்லி ஜீவன் மாறுது. கொலிந்து தேசங்கள் கலாத்திரெல்லாம் போய் இயேசு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தை ஒழுது பசுத்தை சகல பாவம் பெரிய எழுப்பில் வேறு நான் மாறிட்டான் பாருங்க ஷெயின்ட்டு பவுல். இனி நானே இல்லையா, இயேசு எனக்குள் வாழ்கிறாங்க. இயேசு தான் ஜீவ சரஞ்சீவ தேவனுக்கு தனக்கு ஒழு கிறிஸ்து 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 கிறிஸ்துக்குள் 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 கிறிஸ்து இப்படியே பிரசங்கம் பண்ணுறான் பாரு பவுல். உலகத்துக்கு ஆளுங்க பவுலாக மாறிட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி மாறலாங்க. ஜெபம் பண்ணுவாங்க. பசுத்த பிதாவே, இந்த அருமையான இரவு வேலையிலே பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதி இந்த செய்தி பதிவு செய்த இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க பிதாவாகிய தேவன் இயேசுவை அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இதுதான் நடக்குது உங்கள் பிள்ளைங்களுக்கு. எல்லாம் சிலுவில் ஆணி அடித்து திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை தளத்தில் ஆணி அடித்து கொலை செய்து திறந்து கொண்டதாக பண்ணிக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணம் வந்தேன். அந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்து அதான் அந்த சிலுவையிலேருந்து 3ஆம் நாள் எழுந்து வந்தார். அந்த ஜீவ ஜீவ கொடுக்குறாரு பாருங்க. அந்த பாவிகளுக்கு, ரோமர்களுக்கு, யூதர்களுக்கு ஆதாம் முழு ரவுண்டு கட்டியும் கொடுக்குறாரு. பிதாவே உங்களுடைய கையில் ஆவித்து ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. பிதா கைவிட்ட பிதா காட்டுக்கு முழு உலகத்துக்கு பாவட்டு மருந்து 3 நாள் ஊற்றி வாழ்ந்த சகல அதிகாரத்தை பண்ணி பரலுகிறார். இதுதான் சுவிசேஷம். இந்த உலகமெல்லாம் சொல்லியிருக்காரு. கத்தாவை இந்த செய்தி கேட்குற நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஏசு எங்கும் சுற்றி தந்தார். பிசாசு வாழ்க்கை யாவரும் நானே நல்ல மேய்ப்பன் ஜீவனையே கூட திருடன் போடும் சாவிட திபுர்வாதக்கார லேகன் பிசா பெரும்பாடு உள்ள செய்தி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறார். இந்த சத்தியத்துக்காக ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஆதாம்களுக்கு கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்துக்கு வெளியே போகிற வாழ்ந்த சகல இயேசு சாப்பிட வாக்கு தத்துக்கிற பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு பசுத்தாய் வாயினெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கேன். மாபெரும் எழுப்பில் கொண்டு வர இந்த செய்தியை கேட்குற நீ பயன்படுத்தபடி ஜெபிக்கணும். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறதாள் வழிநடத்துக்கு இயேசு நாமத்தில் எல்லா ஜபதி இருக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை எனக்கு ஒவ்வொரு நாள் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் எஃப்ஜிசி வேலூர் ஒரு சேனல், அந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராமன் தாமஸ்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. இந்த செய்திக்கு நிச்சயமாக உணர்த்தப்படுவான். அது ஆதாமுக்குள் பிறந்தவர் நன்மத்தை மரியாதை ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்வான். தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஜீவனை பேசிக்கிட்டே இருப்பான். அசுத்தாய் பசு ஆளே ஒரு வேற புரட்சிகரமாக மாறிடுவான். அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. ஆமாம், இந்த செய்தியில் கர்த்தர்களோடு பேச்சிருக்கிறார். பேச்சு இருந்தால் கர்த்தரை கனம் பண்ணுகிற கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள் விரும்புவது என்னோடய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 100 பேருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை விட மாபெரும் உதவி உலகத்தில் எதுவுமே கிடையாது.
இன்னும் ஏராளம் செய்திகள் கொடுத்துருக்குறேன். ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்களும் ஜோயே ஜீவன் மரணம் உலகத்தையே கலக்கிற பவுலாக மாறிடுங்க. இயேசுக்கு சாட்சியாக மாறிடுங்க. அநேகர் ஆசீர்வாதத்துக்கு நேரம் நித்திய ஜீவனுக்கு நேரம் பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் நாத்துங்க. மாபெரும் உங்கள் மூலமாக நிச்சயம் கொண்டு வருவான். அதான் எங்களுடைய சபை, இன்டர்நேஷ்னல் சபை. 7 கண்டத்துக்கு மிஷினரி போயிருக்காங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்குற ஒவ்வொரு செய்தியும் கேளுங்க. ஏற்கனவே கொடுத்துருக்கிற செய்தியை கேளுங்க. கேட்க கேட்க உங்கள் ஆத்மா இன்பகரமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள், நண்பர்கள், பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதுவே ஒரு வழியும். மீடியா மிஷினரியாக இருங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிற குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. காரணம் ஜீவ வார்த்தையை தேவி நீதி உயிர்த்தில் தேவன் தன் முழு வாயினால் பலவந்தமாக பேசிகிட்டே இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் சாப பாவம் மரணம் கட்டப்பட்டிருக்க அசுத்தாயோட பசுத்தாய் தேவரை பணிவிட கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தமாக இருக்கிறார். பிதாவுக்கு வார்த்தை ஆதம் முழு சொல்ல 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 அசுத்தாயோட பசுத்தாய் வர நீ வர விருத்தியாவாய். பெரிய காரியம் உங்களை கொண்டு செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.